السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிக்தஹல ஃபல்யூதிர், யார் கண்களுக்கு சுருமா இடுகிறாரோ அவர் அதை ஒற்றைப்படையாக செய்து கொள்ளட்டும். மன் ஃபஅல ஃபகத் அஹ்சன், இவ்வாறு யார் செய்கிறாரோ அவர் நன்மையான காரியத்தை செய்துவிட்டார். ஒமன் லா ஃபலா ஹரஜ், யார் இவ்வாறு செய்யவில்லையோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஒமனிஸ்தஜ்மர ஃபல்யூதிர், சுத்தம் செய்கின்ற பொழுது கற்களால் ஒருவர் சுத்தம் செய்வதாக இருந்தால் அதை அதாவது ஒற்றைப்படையாக செய்து கொள்ளட்டும். மன் ஃபஅல ஃபகத் அஹ்சன், அவ்வாறு செய்தால் அவர் நன்மையை செய்துவிட்டார். ஒமன்லா ஃபலா ஹரஜ், அவ்வாறு செய்யாதவருக்கு எந்த குற்றமும் இல்லை. ஒமன் அகல ஃபலா தஹல்லல ஃபல்யல்ஃபில், ஒருவர் சாப்பிட்டு பல் குத்தினால் ஃபல்யல்ஃபில், அவ்வாறு குத்தி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த துகளை அவர் துப்பிவிடட்டும். ஒமா லாக்க பில் லிசானிஹி ஃபல்யப்தலி, நாவால் துளாவி ஒரு பொருளை எடுத்தால் அதை அவர் விழுங்கிக் கொள்ளலாம். மன் ஃபஅல ஃபகத் அஹ்சன் ஒமல்லா ஃபலா ஹரஜ், அவ்வாறு செய்தவர் நன்மையை செய்துவிட்டார். அவ்வாறு செய்யாதவருக்கு எந்த குற்றமும் இல்லை. ஒமன் அத்தல் காயித ஃபல் யஸ்ததிர், கழிவறைக்கு செல்வதாக இருந்தால், சுய தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அவர் தன்னை மறைத்து கொள்ளட்டும். ஃபைல்லம் எஜித் இல்லா யஜ்மா கசீபம் மின் ரம்லின், ஒரே ஒரு மணல் திட்டு மட்டும்தான் இருக்குது, அதை தவிர மறைத்து கொள்வதற்கு வேறு எதையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபல் யஸ்தத்பிருஹு, அவர் தன்னுடைய முதுகை காட்டி முதுகுப்புறமாக அந்த மறைப்பு பகுதியை ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஃபைன்ன ஷைத்தான யல்அபு பி மகாயிதி பனி இஸ்ராயில், ஏனென்றால் ஷைத்தான் ஒரு மனிதனுடைய பித்தட்டுகளில் தான் விளையாடுகிறான். மன் ஃபஅல ஃபகத் அஹ்சன் ஒமல்லா ஃபலா ஹரஜ், இவ்வாறு செய்தால் அவர் நன்மையை செய்துவிட்டார். அவ்வாறு செய்யாதவருக்கு எந்த குற்றமும் இல்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டிய சில செய்திகள் உண்டு. அதில் முதல் செய்தி, சுர்மா இடக்கூடியவர் ஒற்றைப்படையாக செய்து கொள்ளட்டும். கற்களால் சுத்தம் செய்வதற்கு விரும்பக்கூடியவர் அதை ஒற்றைப்படையாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் ஒற்றைப்படையாக செய்வதை விரும்பியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒருவன், யுஹிப்புல் வித்ர, எனவே அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான். ஒன்றா செய்யணும், அல்லது 3 செய்யணும், அல்லது 5 செய்யணும், அல்லது 7, 9, 11, இப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒற்றைப்படையாக செய்வதை அல்லாஹும் விரும்புகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். நமக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அது இயற்கையாகவே நமக்கு ஒற்றைப்படையாகவே அமைத்து தரப்பட்டிருப்பதை நாம் உணர முடியும். தொழுகை ஒரு நாளைக்கு 5 வேளை அப்படிங்கிறது ஒற்றைப்படையாக இருக்குது. அதே போன்று ஒது செய்கின்ற பொழுது 3 முறை கழுவுவது சுன்னத் என்று சொல்லித்தரப்பட்டிருக்குது. 4 முறை அப்படின்னு சொல்லலை, 2 முறைன்னு சொல்லலை, 3 முறை அப்படின்ட்டு நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அங்கேயும் ஒற்றைப்படை. தவாஃப் என்பது 7 சுற்றுகள், சை அப்படிங்கிறது 7 சுற்று, ஷைத்தானுக்கு கல் எறிகிறது 7 கல். அது மாதிரி தஷ்ரீக்குடைய நாட்கள், தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பெருநாளுடைய நாளை தவிர்த்து 3 நாட்கள் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கற்களால் சுத்தம் செய்யும் பொழுது 3 கல் ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒருவர் இறந்து போய்விட்டால் அவரை கஃன் செய்கின்ற பொழுது அந்த 3 சுத்துக்கள் சுத்த வேண்டும் என்பதும் நமக்கு சுன்னத் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒற்றைப்படையாகவே நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. குளிப்பாட்டுகின்ற பொழுதும் கூட ஒற்றைப்படையாக எண்ணிக்கை அளவுக்கு தண்ணியை ஊற்றி கழுவுறது சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகள் இறந்து போன அந்த சமயத்தில் பெண்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ஸில்னஹா ஸலாசன் அவ் ஹம்சன் அவ் அக்ஸர மின் ஸாலிக், ஒன்று 3 தடவையாக கழுவுங்க, அல்லது 5 தடவையாக கழுவுங்க, அல்லது 7, 9, 11 இப்படி ஒற்றைப்படையாக நீங்கள் ஜனாசாவை கழுவுங்கள் என்று
அந்த பெண்களை பார்த்து சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நமக்கு தெரியும், ஈதுல் ஃபித்ருடைய நாளில், நோன்பு பெருநாளுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வரும் பொழுது எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, காலி வயிற்றோடு வரமாட்டாங்க. பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸில் பார்த்துருக்கோம். இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட்டதாக வரக்கூடிய ஹதீஸில் கூட எப்படி வருது அப்படின்னு சொன்னால், லா யகுது யௌமல் ஃபித்ரி ஹத்தா யகுல தம்ராத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளுக்கு சாப்பிடாம வரமாட்டாங்க, எதையாவது சாப்பிட்டுட்டு வருவாங்க. குறிப்பாக பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு வருவாங்க. இந்த பேரித்தம்பழங்களை கூட யகுல் ஹுன்ன வித்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சாப்பிடுவார்கள். ஒரு ஹதீஸில் தெளிவாகவே வருது, ஒன்று 3 சாப்பிடுவாங்க, அல்லது 5 சாப்பிடுவாங்க, அல்லது 7 சாப்பிடுவாங்க, அல்லது 9, அல்லது 11. இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக வைத்திருந்தார்கள் என்பதும் ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுகிறது. அதனால் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது 2 பேராக செய்ய முடியும் என்று இருந்தாலும் 3வது நபரை இணைத்து அதை ஒற்றைப்படை என்ற ஒரு எண்ணத்தில் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, விரும்பினாங்க அப்படிங்கிற அடைப்பில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது இபாதத்தாக மாறிடும், அது சுன்னத்தாக மாறி நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக மாறிடும். ஒரு இடத்துக்கு போய் பேச போகிறோம் ஒரு பிரச்சனையை குறித்து, 2 பேரும் அனுப்ப வேண்டியது ஒரு 3 பேரை அனுப்புவோம், ஏன்னா ஒற்றைப்படையாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அனுப்பணும் அப்படின்னு நன்மையாக போயிடும். தட்டில் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம், ஒரு 2 கரண்டி அப்படிங்கிற இடத்துல 3 கரண்டி வைக்கிறோன்னு வைங்களேன், அல்லது 4 கரண்டிங்கிற இடத்துல 3 கரண்டியாக வைக்கிறோம், ஒன்று குறைச்சி அல்லது கூட்டி, எப்படியோ ஒற்றைப்படை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எடுத்து வைக்கும் பொழுது அது சுன்னத்தாக மாறிடும். ஏன்னா அல்லாஹுவும் அதை விரும்புகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். எனவே தான் சுர்மா இடுகின்ற பொழுது ஒற்றைப்படையாக 1 அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணிக்கையில் வைங்க, அல்லது 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைங்கன்னாங்க. இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய 2வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடித்து பல் குத்துறாரு. இந்த பல் இடுக்கலை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுனுடைய அந்த துகள் ஒத்திக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குச்சி வச்சு எடுப்போமா இல்லையா, பல் குத்துறது. இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒருவருடைய பல்ல ஒரு பொருள் சிக்கிடுச்சு, இப்போது நாவால் அதை தென்னி எடுக்கிறதும் இருக்குது, குச்சியால் அதை குடஞ்சி எடுக்கிறதும் இருக்குது. இந்த 2லையும் நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. குச்சியை வைத்து நீங்கள் அதை எடுத்தால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணவினுடைய அந்த சின்ன பகுதியை நீங்கள் முழுங்கிறாதீங்க, கீழே துப்பிடுங்க. நாவால் நீங்கள் துளாவி தென்னி எடுக்கிறதா இருந்தால் அதை நீங்கள் விழுங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2க்கு என்ன வித்தியாசம்? ஏன் அதை துப்பணும், இதை விழுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, குச்சியை வச்சு ஒருத்தர் உள்ளே குத்தி எடுக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நீண்ட நாட்கள் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக இப்போ தான் சாப்பிட்டது ஒட்டிகிட்ருக்கு, நம்ம கையால் எடுத்துருவோம், அந்த நாவாலே ஈஸியாக தென்னி எடுத்துருவோம். குச்சி வச்சு எடுக்கிறதா இருந்தால் அது நேரத்துக்கு உள்ளதாக இருக்கலாம், அல்லது முந்தானத்துக்கு உள்ளதாக இருக்கலாம், பல நாட்கள் உள்ளே தங்கி இருக்கிறதா இருக்கலாம். அப்போ அது ஒரு அசூசையானதாக இருக்கும், அருவருப்பானதாக இருக்கும், கெட்டுப்போனதாக கூட இருக்கும். எனவே தான் அது உடம்புக்கு பாதிப்பு என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சியால் எடுத்தால் நீங்கள் துப்பி விடுங்கள், நாவால் தென்னி எடுத்தால் அதை நீங்கள் விழுங்கி விடுங்கள் அப்படின்னாங்க. நமக்கு தெரியுது, இப்போ தான் சாப்பிட்ருக்கோம், முன்னாடி பல்ல மாட்டியிருக்க வாய்ப்பே இல்லை, நேற்றுலாம் ப்ரெஷ் பண்ணிட்டோம், உள்ளே எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை, இப்போ தான் சாப்பிட்ருக்கோம், இருந்தாலும் குச்சியை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை துப்ப தான் செய்யணும். ஏன்னா இப்போ சாப்பிட்டது தானே அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சியை வச்சு குத்துனா நீங்கள் துப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் தான் முக்கியம், நமக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக காரணத்தை சொல்கிறோமே தவிர, ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, குச்சியை வச்சு குத்துனா துப்புங்க, நாவால் நீங்கள் துளாவி எடுத்தால் விழுங்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சுன்னத்தை நாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ அது நன்மையான விஷயமாக மாறிவிடும். அதே போன்று இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய 3வது செய்தி, ஒருவர் கழிவறைக்கு பாத்ரூமுக்கு போகிறதாக இருந்தால், சுய தேவையை பூர்த்தி செய்கிறதா இருந்தால் அவர் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம கழிவறையினுடைய ஒழுக்கத்தை தான் பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து கொள்ள வேண்டும். அப்படி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மணல் திட்டு மட்டும்தான் இருக்குது, சுற்றி மறைக்க முடியாது, ஒரு பகுதியை மட்டும்தான் மறைக்க முடியும். அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பின்பகுதியை மறைச்சிக்கணும். அதாவது முன்பகுதி தெரிகிற மாதிரி, பின்பகுதி மறைக்கப்படுற மாதிரி அந்த திட்டுக்கு பக்கத்தில் அமர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது, ஃபைன்ன ஷைத்தான யல்அபு ஃபி மகாயிதி பனி ஆதம், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மனிதனுடைய பித்தட்டு பகுதியில் தான் ஒரு ஷைத்தான் விளையாடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அது பல விளக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பித்தட்டு பகுதி பெருசாக இருக்கும், அது மக்களுடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியாது.
அதை மறைக்கிறது சிரமம். முன்பகுதியை லேசாக கையை வச்சு கூட மறைச்சிடலாம், பின்பகுதியை மறைக்க முடியாது. மக்கள் பார்த்துருவாங்க. அவர் பார்க்கும் பொழுது அது ஒரு அருவருப்பானதாக தெரியும். அதனால் மறைக்கிறதுக்கு ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பித்தட்டு பகுதியை மறைச்சிக்குங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதை விளங்கி அதை புரிந்து அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அது சுன்னத்தாக அமைந்துவிடும், அவங்களுடைய பிரியத்தையும் பெற்றுத்தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.